ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.12 15 காங்க்ருவன்ட் 3 மட்டு டி என்றவாறு அமையும் டியின் மதிப்பை தீர்மானிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 15ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறேன். வகுக்கும்போது மீதி 3 கிடைக்குது. சரிங்களா? அப்போது இந்த மட்டு டி என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 15 இருக்குது. 15 என்ன பண்ணுறேன், ஒரு இங்கே 3 இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மீதி 3 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக 3ஆலேயோ அல்லது 3 விட கம்மியாக இருக்கிற நம்பராலேயோ வகுத்து பார்க்க வேண்டாம். ஏன்னா மீதி 3 வந்துச்சுன்னா வகுக்கும் எண் வந்து 3ஆகவும் இருக்காது, 3 விட கம்மியாகவும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2ஆல் வகுத்து காமிக்கிற பாருங்களேன். இதை 2ஆல் வகுத்தா அப்படின்னா 7 2 14. கரெக்டுங்களா? மீதி எவ்வளோ வருது? 1 வருது. கண்டிப்பாக இதுக்கு மீதி 2 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மீதி இங்கே 2 கிடைச்சா தான் இந்த 2 வச்சு நம்ம வகுத்துடலாம்ல. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக அதோட கம்மியாக தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இங்கே மீதி என்ன கிடச்சிருக்குது? 3ன்னு கிடச்சிருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த டி வந்து 3ஆகவும் இருக்காது, 3க்கும் கம்மியாகவும் இருக்காது. கரெக்டுங்களா? இப்போது 15 வச்சு என்ன பண்ணுறோன்னா, நான் 3ஓட பெரிய நம்பர் ஒரு 4ஆல் வகுத்து பார்ப்போமே. 4ஆல் வகுத்தேன் அப்படின்னா எத்தனை நாள் வருது? 3 நாள் 12, மீதி 3. ஆன்சர் கரெக்டாக வருது. பாருங்களேன், 15 காங்க்ருவன்ட் 3 மீதி 3 மட்டு 4 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நான் 4ஆல் வகுத்துருக்கேன். அதனால் மீதி 3 கிடச்சிருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஈவு கிடச்சிருக்கும்ல, அது என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போது அது தெரியாதுன்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இந்த கணக்கை ப்ரொசீட் பண்ணோம்னா இதை ஈக்குவல்ட்டாக கணக்கை முதல்ல மாற்றி இருக்கணும். அதுக்கு முன்னாடி 15 = 3 மட்டு 4 அப்படின்னு இருக்கா. இப்போது அது என்ன பண்ணலான்னா, இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும். 15 - 3 = ஏன் கழித்தலாக மாறுதுன்னா இது மீதி தானே. கரெக்டுங்களா? இது இந்த 15 இந்த 4ஆல் வகுத்து கிடச்ச மீதி. ஸோ அந்த மீதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டு 4. 4 கூட ஏதோ ஒரு நம்பர் பெருக்கல்ல இருக்கும். அது என்ன நம்பர் சார் பெருக்கல்ல இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவு பெருக்கல்ல இருந்தால் தானே இது ரெண்டும் ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஈவு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த கணக்கு போட்டு காமிச்சேன். இதில் எனக்கு ஈவு தெரியுது. அப்போ நம்ம பொதுவாக கணக்கில் ஈவு தெரியாது. அப்போ அந்த இடத்துல என்ன வரும்னா 4 × n அல்லது நமக்கு என்ன ஒரு எழுத்து வேணுமோ அதை போட்டுக்க வேண்டியதான். இப்போது 15 - 3 12 = 4 இந்த n நமக்கு இந்த கணக்கில் தெரியும்ல. இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணால் என்ன வருது? 4 × 3 12 = 12. கரெக்டுங்களா? இந்த n ஏன் சேர்க்குறோன்னு தெரியுதுங்களா? அதுதான் முக்கியம் இந்த இடத்துல. இந்த எண்ணை சேர்த்தா தான் இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கும். இந்த 3 அந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சிட்டோம். ஏன்னா அது மீதி இருந்த 3. அப்போ மீதி இருக்கிற 12 இதுவும் 12ஆக தான் இருக்கணும். ஆனால் அது கூட என்ன பெருக்குனா 12 வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. அது வந்து ஈவு. அதுதான். இப்போது இந்த கணக்கை பாருங்கள். ஸோ கேள்வி 15 = 3 மட்டு டி அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 இந்த பக்கம் கழிக்கிறேன். ஏன்னா இது மீதி இல்லையா, அதனால் அதை கழிச்சிடறேன். 15 - 3 = டி இருக்கு இல்லையா. டியோட என்ன ஒரு நம்பர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ புக்கில் என்ன சேர்த்துருக்காங்கன்னா கேன்னு சேர்த்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த கே எதுக்குன்னா, இங்கே ஏன் என் சேர்த்தோம், அந்த எண்ணுக்கு பதிலாக அங்கே கே புக்கில் கொடுத்துருக்குற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அந்த கே. ஓகேங்களா? இப்போது 12 = KD. கரெக்டுங்களா? இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, டி தான் கேள்வி. ஓகேங்களா? டி தான் கேள்வினா இது கூட பெருக்கிட்டு இருக்கிற கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். அப்போது அதே சமயத்தில் இந்த டி ஆனது, இந்த டி தானே இங்கே வந்துருக்குது. இந்த டி கண்டிப்பாக 12 வகுக்கும். ஏன்னா இந்த டியால் வகுத்து தான் மீதி 3 கிடச்சிது. அந்த 3 கழிச்சிட்டோம் 15லேருந்து, மீதி 12 கிடச்சிருக்குது. ஆல்ரெடி இந்த டி இந்த 15 வகுத்துருக்குல்ல, வகுத்து தானே மீதி 3 கிடச்சிது. அந்த மீதி இருந்த 3ஐயும் கழிச்சு விட்டோம்னா அப்போ கண்டிப்பாக அந்த நம்பரை வகுக்குமா இல்லையா. ஸோ இப்போ 12இன் வகுத்திகளை எடுத்து எழுதினாலே போதுமானது. 12இன் வகுத்திகள் என்னென்ன? 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 4 வகுக்கும், 5 வகுக்காது, 6 வகுக்கும், 7 8 9 10 11 எதுவுமே வகுக்காது. 12 இது எல்லாமே வகுக்கும். கரெக்டுங்களா? இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, நமக்கு நான் அங்கே சொன்னேன் இல்லைங்களா, 2ஆல் வகுத்தோம்னா மீதி 2ம் வர முடியாது, 2 விட கம்மியாக இருக்கிறதும் வர முடியாது. அதே மாதிரி இங்கே மீதி என்ன கிடச்சிருக்குது? 3 கிடச்சிருக்குது. ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக
வகுக்கும் எண் வந்து 3ஆவும் இருக்க முடியாது, 3 விட கம்மியாகவும் இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த 3 நம்பரும் நாட் எலிஜிபிள். சரிங்களா? இது 3 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது 4, 6, 12. ஸோ டியின் மதிப்பு வந்து டி ஈக்குவல் டு 4ஆக இருக்கலாம், அல்லது 6ஆக இருக்கலாம், அல்லது 12ஆக இருக்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான்.